வந்திருக்கக்கூடிய வேத விற்பனர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது எதற்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன விஷயம். வேத விற்பனர்கள் நிறைய வேத பாராயணம்லாம் போயிருப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்வு நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நமது ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான நோக்கம் பக்தர்களுக்கு சேவை செய்வது தான். அதுதான் நோக்கமாக வச்சு இது வரைக்கும் நமது ஆலயத்தில் ஒவ்வொரு இதுவும் செஞ்சுட்டு வரோம். இது ஒரு துவக்கமாக நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். இந்த பணியை செய்யணுன்ட்டு நம்ம ஒரு வருஷம் 1.5 வருஷமாக யோசித்து பல பேர்கிட்ட பேசி இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, இன்றைக்கி தேச நலனுக்கு பிரதானமாக இருக்க வேண்டியது குடும்ப ஒற்றுமை. குடும்ப ஒற்றுமை நல்லா இருந்ததுன்னா அந்த தேசம் வளரும். 2047க்கு அப்புறம் நாடு வல்லரசாக போகிறது, உலகின் குருவாக போகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதான காரணம் என்னென்னா, நம்ம தேசம் நல்லா இருந்தால் அது உலகத்துக்கே நன்மை. மற்ற நாடுகள் வல்லரசானா அந்த நாட்டுக்கு நன்மை, நம்ம தேசம் வல்லரசானா உலகத்துக்கே நன்மை. அதுக்கு பிரதான காரணம் என்னென்னா, குடும்ப ஒற்றுமையை மையப்படுத்திய வாழ்க்கை முறை. இந்த குடும்ப ஒற்றுமைக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது ஆலய வழிபாடு. அதனால தான் நம்ம 25 ஆண்டு நிறைவு பெற்றவர்களுக்கும் 50 ஆண்டு நிறைவு பெற்றவர்களுக்கும் நம்ம ஆலயத்தில் வச்சு இந்த பூஜைகள்லாம் செய்து அவங்க சந்ததிகளும் நம்ம ஆலயத்துக்கு வரணும், எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவது. 25 ஆண்டு பூர்த்தி செய்கிறவங்களுக்கு செய்வதற்கு முதன்மையான காரணம் என்னென்னா, இது எதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஆலோசனை நடத்தி பல மீட்டிங் நடத்தி அதுக்கப்புறமா இது ஒரு சிறிய பிரயத்தனமாக முதல் முயற்சியாக நம்ம இதை உருவாக்கியிருக்கிறோம். இதுக்கான டிஸ்கஷன் 1 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. 25 வருஷம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு அவங்க சந்ததிகள் அதுக்கப்புறம் தான் சந்ததிகளுக்கு திருமணம் நடத்துவாங்க பெரும்பாலான இல்லங்களில். அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தைகளுக்கு உயர்கல்வி, வேலை வாய்ப்பு இது மாதிரிலாம் போவாங்க. குடும்பம் விரிவடையும். அந்த நேரத்தில் தான் குடும்ப ஒற்றுமை ரொம்ப அவசியம். ஒரு வளர்ச்சி வரும்போது தான் தனித்தன்மையாக சிந்திக்க துவங்குவாங்க. அந்த தனித்தன்மை ஒன்று சேர்ந்து அந்த குடும்ப வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்காக தான் இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்களில் குலதெய்வ கோயில் போகிறது இதெல்லாம் வச்சுருக்கிறோம். மேற்கத்திய கல்வி முறை தான் நம்ம பிரதானமாக பயிற்சிவிக்கிறோம். மேற்கத்திய கல்வி முறை தனி மனிதர்களை உருவாக்கும். பாரம்பரிய கல்வி முறை ஒரு குடும்பத்தை உருவாக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் தோக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் குடும்பத்தினுடைய வளர்ச்சி. மேற்கத்திய கல்வி முறை வெற்றியை பிரதானப்படுத்தி நகரும். பாரம்பரிய வாழ்க்கை முறை யாருமே தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறத தான் பிரதானமாக சொல்லும். அதனால் இந்த 25 ஆண்டு பூர்த்தி அடைந்தவங்களுக்கு பிரதான சங்கல்பமாக நம்ம மனசில் தியானம் பண்ணின்றது அவங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. 50 ஆண்டு நிறைவடைந்தவங்களுக்கு என்ன பிரதான சங்கல்பம்னா, அவங்க நல்லா இருக்கணும்னா அதுக்கு பிரதான காரணமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும். அவங்களுடைய உயிர் அவங்க வாரிசுகள் கையில் தான் இருக்கும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் தான் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுன்றதுனால அந்த வாரிசுகளுக்கு பிரதானமாக வச்சுருக்கிறோம். இது எதிர்காலத்தில் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நமது ஆலயத்தில் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி நடக்கணும். நீங்கள் எல்லோரும் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கணுன்ட்டு ஒரு தாழ்மையான விண்ணப்பமாக நம்ம ஆலயத்தின் சார்பாக வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் கலந்துன்றது.